अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இப்போது நான் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு உடைய மேற்கோள்களிலிருந்து சில விஷயங்களை எடுத்து வைப்பேன். ஒவ்வொரு மேற்கோளும் தனித்தனியானது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போதனை மற்றும் பாடத்தை கொண்டது. சில கருத்துக்களை அன்னார் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமி சான்று காட்டி கூறியுள்ளார்கள். முதல் விஷயம் தப்லீக் சம்பந்தமானது. முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடு பிரிவினைக்கு பிறகு காதியான் ஜமாத்துக்கு ஆண்டு மாநாட்டின் போது ஒரு தூது செய்தி அனுப்பியிருந்தார்கள். அதில் நீங்கள் தப்லீக் செய்ய வேண்டும் என்று கவனம் ஊட்டினார்கள். இவ்விஷயத்தில் மிகவும் கவனம் தேவைப்படுகிறது. சந்தேகமின்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நான் உனது தப்லீகை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன் என்று இல்ஹாமாக அறிவித்திருந்தான். பிறகு மேலும் கூறினான், உனது பெயரை இறைவன் இவ்வுலகம் துண்டிக்கப்படும் காலம் வரை கண்ணியத்துடன் நிலைநிற்க செய்வான். உனது அழைப்பை உலகின் எல்லை வரை கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ் தஆலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தப்லீகையும் அவர்களது அழைப்பையும் அவர்களது பெயரையும் உலகின் எல்லை வரை கொண்டு சேர்ப்பதாக வாக்குறுதி தந்துள்ளான். இந்த பணியை அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப நிறைவேற்றவும் செய்தான். வருங்காலத்திலும் இறைவன் அவ்வாறு செய்வான். ஆனால் அத்துடன் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஜமாத்திற்கும் தப்லீக்கின் பக்கம் கவனமூட்டியிருக்கிறார்கள். எனது நூலிலிருந்து அதனை தெரிந்து கொள்ளவும் செய்யுங்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் தப்லீக் செய்தது போன்று தப்லீக்கும் செய்யுங்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹுடைய வாக்குறுதியிலிருந்து முழுமையாக பங்கு பெறுவதற்கு கூட முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி இருக்கிறது தான். அல்லாஹும் கூட இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நபியிடம் பைஅத் செய்தவர்களிடம் பொறுப்பை சுமத்தியிருக்கின்றான். தீவிரமாக அதில் பங்கெடுத்து இறைவனின் அருளுக்கு வாரிசாகுமாறு கூறியுள்ளான். பிறகு இவ்வாறும் நடக்கிறது. அல்லாஹ் தஆலா தனது வாக்குறுதிக்கு ஏற்ப இவர்களின் பணிகளில் அளவற்ற பர்க்கத்துகளை போடுகிறான். புதிய புதிய வழிமுறைகளை உருவாக்குகின்றான். அல்லாஹ் எவ்வாறு தப்லீகிற்காக பல்வேறு வழிமுறைகளை உருவாக்குகிறான் என்பதையும் பார்த்து வருகிறோம். எல்லாவற்றினும் எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம் மவ்ஊதுடைய மேற்கோள்களில் இருந்து தப்லீக் சம்பந்தமான பகுதியை எடுத்து வைக்கிறேன்.
அதில் காதியானில் அஹ்மதிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவும் ஓர் எல்லைக்குட்பட்ட வசதி வாய்ப்புகளே இருந்த நிலையிலும் கூட இந்த முக்கியமான கடமையின் பக்கம் கவனம் ஊட்டியிருக்கிறார்கள். தர்வேஷ்களுக்கு தைரியமூட்டவும் செய்தார்கள். தைரியமூட்டுவதற்காக ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்தின் சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். அன்னார் முஸ்லிம் மவுத் அம்மக்களை விழித்து கூறுகிறார்கள், நிச்சயமாக உங்களது எண்ணிக்கை காதியானில் 313 பேர். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாம் காதியானில் அல்லாஹ் கூறிய பணியை ஆரம்பித்த போது காதியானில் அஹ்மதிகளின் எண்ணிக்கை 2-3 இருந்தது. 300 பேர் நிச்சயமாக 3 பேரை விட அதிகமானவர்கள். ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாம் காலத்தில் காதியானின் மக்கள் தொகை 1100 பேர் ஆகும். 1100 பேர் என்பது 3 பேருடன் ஒப்பிடும்போது 366 பேருக்கு ஒருவர் என்ற விகிதாச்சாரத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த தூது செய்தி அனுப்பும் பொழுது அன்னார் கூறுகிறார்கள், இப்போது காதியானில் மக்கள் தொகை 12,000 என்று வைத்துக் கொண்டால் கூட தற்போது இருக்கிற அஹ்மதிகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும் பொழுது 36 பேருக்கு ஒருவர் அஹ்மதியாக இருப்பதாக பொருள்படும். முதலில் 366 பேருக்கு ஒருவர் தான் அஹ்மதியாக இருந்தனர். ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாம் தமது பணியை ஆரம்பித்த போது அவர்களுக்கு இருந்த பலத்தை விட இப்போது அஹ்மதிகளுக்கு அங்கிருப்பவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் பொழுது உள்ள பலம் 10 மடங்கு அதிகமாகும். பிறகு ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாம் பணியை தொடங்கிய போது காதியானுக்கு வெளியில் எந்த அஹ்மதியா ஜமாத்தும் இருந்ததில்லை. இப்போது இந்தியாவில் கூட 20 கணக்கில் ஜமாத்து நிலைநாட்டப்பட்டுள்ளது. இந்த ஜமாத்துகளை விழிப்பூட்டி ஒழுங்குபடுத்துவது, புதிய உறுதியுடன் நிற்க வைப்பது, இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் தப்லீகை இந்தியாவில் நானாபுரமும் பரப்பும் நோக்கில் ஆற்றல்களை ஒன்று திரட்டுவது உங்களது பணியேயாகும். இப்போது இதே ஒப்பீடு செய்யும் பொழுது காதியானின் அஹ்மதிகளின் எண்ணிக்கை 1000 கணக்கில் இருக்கிறது. அங்குள்ள மக்கள் தொகை அதிகரித்திருக்கும், வசதி வாய்ப்புகளும் முன்னரை விட அதிகமாகும். நமது வசதி வாய்ப்புகள் அல்லாஹ்வின் அருளால் மிக அதிகமாக உள்ளது. அல்லாஹ்வின் அருளால் இந்தியாவில் ஜமாத்தின் அறிமுகமும் பல்வேறு வழிகளில் நடக்கிறது. பணியில் இருக்கும் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், முரப்பிமார்கள் தனிப்பட்ட முறையிலும் தமது முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும். அடிபடவும் வேண்டியது ஏற்படுகிறது, எதிர்ப்புகளும் வருகின்றன. இவையெல்லாம் இருந்தும் நாம் ஹிக்மத்துடன் தப்லீக் பணிகளை மேம்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதனை உலகில் மற்ற பகுதியின் மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தப்லீகின் பணியை செய்யுமாறும் அதனை விரிவுபடுத்துமாறும் வழிகாட்டியிருக்கின்றான். இது திருக்குர்ஆனின் கட்டளையாகும். ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாம் இதனை கூறியிருக்கிறார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவன் கட்டளையிட்டிருந்தான். ஆனால் நாம் இதற்காக மிக உறுதியான திட்டத்தை ஒவ்வொரு இடத்திலும் வகுப்பது அவசியமாகும். அதன் மூலமே இப்பணியை மேலும் தீவிரப்படுத்த முடியும். பிறகு தப்லீகுடன் பையத் செய்து சேர்கிற அம்மக்களை பராமரிப்பதும் ஒரு முக்கியமான பணியாகும். சில இடங்களில் தப்லீக் நடக்கிறது, மக்கள் இணையவும் செய்கிறார்கள், ஆனால் பராமரிப்பதில்லை. பிறகு வந்தவர்களுள் அநேகர் வீணாகி விடுகின்றார்கள். இந்தியாவில் அதிக அளவில் ஏழை மக்கள், கிராமப்புற மக்கள் பையத் செய்கின்றார்கள். எதிர்ப்புகள் வந்தவுடன் சில பலகீனமான ஈமான் உள்ளவர்கள் அச்சத்தால் பலகீனம் காட்ட தொடங்கிவிடுகின்றார்கள். நமது ஜமாத் அமைப்பினர், திட்டமிடுபவர்கள் எவ்வாறு தப்லீக் பணிகளில் திட்டமிட்டு செய்கிறார்களோ அங்கு அல்லாஹ்வின் அருளால் மிக நல்ல பணிகள் நடக்கின்றன. அது தவிர இஸ்லாஹ் இர்ஷாதின் ஒரு பிரிவாகிய நூருல் இஸ்லாம் தப்லீக் பணிகளை அதன் பல்வேறு வழிமுறைகளின் மூலம் செய்து வருகின்றது.
அதே போன்று வக்ஃபே ஜதீத் என்ற துறையின் மூலமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. அங்கெல்லாம் எதிரிகள் போய் புதிய அகமதிகளை, புதிதாக பைஅத் செய்தவர்களை தொந்தரவு செய்ய முயற்சி செய்கிறார்கள். அப்பகுதிகளுக்கு சென்று புதிதாக பைஅத் செய்தவர்களுக்கு தைரியமூட்ட வேண்டும். மாவட்ட மற்றும் தலைமையக பிரதிநிதிகளும் எங்கிருந்தாவது ஓர் அகமதிக்கு ஏதாவது துன்பம் இழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தால், அது ஒரு சிறு கிராமமாகவே இருந்தாலும் சரி, அங்கு உடனே செல்ல வேண்டும். அதுபோன்று ஆப்பிரிக்க நாடுகளிலும் அங்குள்ள முபல்லிக் மார்கள் அதற்கு பிறகுள்ள தொடர்புகளை மேம்படுத்த வேண்டும். உள்ளூர் மக்களின் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக திட்டமிட வேண்டும். நான் ஏற்கனவே தர்சிலும் ஒருவேளை ஹுத்பாவிலும் குறிப்பிட்டு இருந்தேன். அஹ்மதிய எதிரிகள் எவ்வாறு இவர்களை அஹ்மதியத்தை வெறுக்க வைக்கலாம் என்று உடனே செல்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் எல்லா இடத்திலும், குறிப்பாக அதிகமாக பையத் நடக்கின்ற இடங்களில், பணிகள் வேகமாக நடைபெறுகின்ற ஏழை நாடுகளில் நாம் இதனை செய்ய வேண்டும். பிறகு ஒரு சம்பவத்தை ஹசரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள். இது ஹசரத் ஹாஜா கமாலுத்தீன் சாப் தொடர்பானது. அவர் ஹசரத் மசீமது அல் இஸ்லாமிடம் பையத் செய்திருந்தார். இரண்டாவது ஹிலாஃபத்தின் தேர்தல் நடைபெற்ற போது குழப்பத்தினால் பீடிக்கப்பட்டு பையத் செய்யாதவர்களின் தலைவர்களுள் ஒருவராகிவிட்டார். தலைமையே அவருக்கு வேண்டியிருந்தது. எப்படியோ அது அவருக்கு கிடைத்துவிட்டது. அவரை பற்றி அவர் எவ்வாறு தமது அறிவை வளர்த்து கொண்டார், அவரது சிறந்த சொற்பொழிவுகள், பேச்சுகளின் ரகசியம் என்னவாக இருந்தது என்று ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள். ஹாஜா கமாலுத்தீன் சாஹிபுடைய வெற்றிக்கு பெரும் காரணம் என்னவென்றால், அவர் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய நூற்களை படித்து லெக்சர்களை தயார் செய்பவராக இருந்தார். பிறகு காதியான் வந்து சிலவற்றை ஹதரத் முதலாவது ஹலீஃபாவிடம் கேட்பார், சிலவற்றை வேறு சிலரிடம் கேட்பார். இவ்வாறு ஒரு முழுமையான லெக்சர் தயார் செய்வார். பிறகு அதை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் பல்வேறு நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வார். நல்ல வெற்றியை இதனால் பெற்றார். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜா கமாலுத்தீன் கூறி வந்தார், ஒரு 12 லக்ஷர் ஒருவரிடம் இவ்வாறு ஆயத்தம் செய்யப்பட்டவை கிடைத்தால் அவர் அசாதாரணமான பிரசித்தி பெற முடியும். மேலும் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், ஹாஜா சாப் இப்போது 7 லெக்சர் தயார் செய்து கொண்டு இங்கிலாந்திற்கு போய்விட்டார். அந்த 7 லெக்சர்களினாலேயே பெருமளவில் மக்களிடம் ஏற்பை பெற்றார். ஹசரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், ஒரு லெக்சர் மட்டும் தயார் செய்து கொண்டு அது நன்றாக நினைவில் இருக்கும் என்றால் நல்ல தாக்கம் ஏற்பட முடியும். ஹதரத் மசீம் மவுத் அலை இஸ்லாம் அவர்கள் முதலில் எழுதிய 30 புத்தகங்கள் உள்ளன. அவற்றை படிப்பது அவசியம். பிறகு அதனை புரிந்து பிறகு அதற்கு மேல் லெக்சர் தயார் செய்ய வேண்டும். சற்று விரிவாக விளக்கிவிட்டு மேலே ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறினார்கள், இவ்வாறு அரபி இலக்கணங்களுக்கு தனி ஆசிரியர் இருந்தார். வெந்த ரொட்டிக்கு ஒரு தனி ஆசிரியரும் வேகாத ரொட்டிக்கு தனி ஆசிரியரும் இருந்தனர். பிறகு இப்போது இன்னொரு காலம் வந்தது. விஞ்ஞானம் முன்னேற்றத்தை பெற்று எல்லாவற்றிலும் ஸ்பெஷாலிட்டி செய்யும் காலம் தொடங்கிவிட்டது. இவ்வாறு சொற்பொழிவாளரும் கூட கருத்துக்களை நன்றாக தயார் செய்து கொள்ள வேண்டும். அதனையே லெக்சராக தர வேண்டும். இயக்கத்தின் நோக்கங்கள் தொடர்பாக அந்த சொற்பொழிவுகள் இருக்கும் என்றால் பிறகு அங்கு இருக்கும் பொழுது நாம் என்ன பேச வேண்டும் என்று தெரிய வரும். ஒரு ஊரில் இருக்கும் பொழுது உள்ளூரின் தேவையை அறிந்து பேசுவதே அசல் சொற்பொழிவாகும். அதற்கு ஆதரவாக உள்ள சில கருத்துகளையும் பேசலாம். இந்த வழிகாட்டல் விதிமுறைகள் முபல்லிகளுக்கும் பொருந்தும், அல்லாஹ்வின் வழியில் அழைப்பவருக்கும் பொருந்தும். அதே போன்று அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்களும் இவ்வாறு லெக்சர் தயார் செய்யப்பட்டு இருந்தால் பேராசிரியர்கள், சில பெயர் தாங்கிகள் மார்க்கத்தின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள்,
அவர்களும் தாக்கத்திற்கு உள்ளாவார்கள். अगर एक लेक्चर भी கடந்த நாட்களில் இங்கு ஒரு புரோகிராம் நடந்தது. तो चूंकि वो खूब याद होता தப்லீக் பிரிவின் கீழ் இது நடந்திருக்கலாம். அதில் இஸ்ரேலிலிருந்து ஒரு பெரிய யூதர் கலந்து கொண்டார். है इस्लाम की அவர் பல நூல்களை எழுதியவரும் கூட. जिनसे लेक्चर तैयार அங்கு நமது ஒரு முரப்பியும் நல்ல ஆயத்தம் செய்து கொண்டு வந்து और आगे ஒரு சொற்பொழிவாற்றினார். उस मुस्लिम और புரொஃபசர் சாப் அதனால் பெரும் தாக்கத்திற்கு உள்ளானார். पहले जमाने में அங்கு அந்த புரொஃபசர் சாபும் மிகவும் எச்சரிக்கையுடன் இஸ்லாமிய ஹிலாஃபத் சம்பந்தமாக சில விஷயங்களை பேசினார். पक्की रोटी का பிறகு இஸ்லாத்திற்கு எதிராகவும் பேசினார். उस्ताद होता था. நமது இந்த இளைஞர் अब एक जमाने அதற்கு மிக நல்ல முறையில் பதில் தந்தார். की है तो फिर ये பிறகு அந்த புரொஃபசர் சாப் என்னை சந்திக்க வந்தார். स्पेशलाइजेशन கூறினார், आना शुरू हो चुका है. அங்கு நியமிக்கப்பட்டுள்ள உங்களது முரப்பி फरमाते हैं कि மிகவும் தந்திரமாக செயல்படுபவர். உள்ளபடி இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு लेक्चर दें அஹ்மதி அல்லாதவர்களின் சில கருத்துக்களை கூறி அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அல்லது அவர்களிடம் ஆதாரங்கள் இருப்பதில்லை. ஆனால் அஹ்மதியா ஜமாத்தில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களால் தரப்பட்ட जरूरत हो அவர்களது நூலில் உள்ள அறிவுகள் எத்தகையது என்றால் நல்ல முறையில் தயார் செய்திருந்தால் எவரது வாயையும் ஒருவர் அடைத்துவிட முடியும். அவர்களுக்கு முன்னால் எவரும் நிற்க இயலாது. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய நூல்களை படிப்பதும் நமக்கு அவசியமாகும். அதனால் நமது மார்க்க அறிவும் அதிகமாகும். किया गया हो அத்துடன் அந்த நூல்களால் நமது ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படும். பழைய மக்களின் इनके आलम और बाज எந்த அளவுக்கு தப்லீக் ஆர்வம் இருந்தது என்பதை விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிம் மவுத் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நான் சிறியவனாக இருந்தேன். बतौली के तहत शायद அப்போது इसराइल से भी எனது சிறிய வயது நண்பர்களுடன் சேர்ந்து ஓர் அஞ்சுமனை நிறுவினோம். हैं वो பிறகு उसमें एक हमारे नौजवान தஸ்கீஸ் அல் அஸ்ஹான் என்ற ஒரு பத்திரிகை அதன் மூலம் வெளியிட்டோம். அப்போதே எனது நண்பர்களுள் சௌத்ரி ஃபதஹே முகமது சாப் சியால் இருந்தார்கள். से பிறகு அவர் இங்கு முபல்லிகாக இருந்தார், அதாவது யூகேயின் முபல்லிகாக இருந்தார். लेकिन इस्लाम के खिलाफ அவரது மகள் சௌத்ரி அப்துல்லா கான் சாபுடைய வீட்டில் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தார். बड़े अच्छे रंग அப்துல்லா கான் சாபுடன் திருமணமாகியிருந்தது. சௌத்ரி அப்துல்லா கான் சாப் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாபுடைய சிறிய சகோதரர் ஆக இருந்தார். कहने लगे कि तुम கூறுகிறார்கள், ஒருமுறை சௌத்ரி அப்துல்லா கான் சாப் असल में तो इस्लाम पर உடைய மனைவி என்னிடம் கூறினார், தந்தையாருக்கு அதாவது ஃபதஹே முகமது சியால் बाज बातें அவர்களை நீங்கள் நாசிர் ஆலாவாக ஆக்கிவிட்டீர்கள். बस वो दलाइल नहीं ஒரு காலத்தில் சதர் அஞ்சுமனினுடைய நாசிர் ஆலாவாகவே அவர் ஆக்கப்பட்டிருந்தார்கள். तो इस्लाम का दिया हुआ அவர் மிகவும் வீட்டில் ஆதங்கப்படுவார். நாம் தப்லீகிற்காக நம்மை வக்ஃபு செய்தோம், இப்போது நம்மை நாற்காலியில் கொண்டு வந்து அமர்த்தி விட்டார்கள் என்று கூறுபவராக இருந்தார். ठहर नहीं सकता. இன்னொரு புறம் நான் பார்க்கிறேன், मुस्लिम நமது ஜமாத்தின் இத்தகைய சிலரும் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு கண்ணியம் வேண்டும் என்று எனக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பழைய மக்களிடம் தப்லீகின் போது இருந்த ஆர்வமும் கூட ஒரு பாடமாக நமக்கு கிடைக்கிறது. அவர்களிடம் தப்லீகிற்காக ஆர்வம் எவ்வளவு இருந்தது என்று उसका जिक्र करते தெரிய முடிகிறது. मुस्लिम माउद एक जगह फरमाते हैं कि मैं छोटा था அவர்களை அலுவலகங்களில் நாற்காலியில் அமர வைத்தால் கூட அதனை விட தப்லீகிற்கு முதன்மை தருபவர்களாக இருந்தனர். फिर फरमाते हैं कि मेरे उस वक्त के दोस्तों में இதனை தவிர இக்காலத்தில் இங்கு சிலர் இருக்கிறார்கள், எம்மை தலைமையகத்தில் அமர்த்துங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். இதனை தவிர இன்னொன்றையும் நினைவில் கொள்ள வேண்டும், முரப்பிகள் முபல்லிக்மார்கள் ஆகியோரை खान साहब के ஜமாத் எவ்வாறு பார்க்க வேண்டுமோ அவ்வாறு பார்க்கப்படுவதில்லை. साहब चौधरी ஜமாத் மக்கள் நமது முபல்லிக் முரப்பிமார்களை எந்த அளவுக்கு கருத்தில் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கருத்தில் கொள்வதில்லை. चौधरी को இது பற்றி கூட சில இடங்களில் புகார்கள் வருகின்றன. बना दिया. ஆனால் இத்துடன் இன்னொரு விஷயத்தையும் நான் கூறுவேன். वक्त में वहाँ सदर अहमदिया के नाज़िर आला ही बनाए गए थे, तो घर में बड़ा अफसोस किया करते थे முரப்பி மற்றும் முபல்லிக்மார்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது. के लिए वक्त किया இவ்விஷயம் அவர்கள் மீது ஒரு பொறுப்பையும் போடுகிறது. அவர்கள் ஜமாத்துகளில் தமது கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்கு कि हमारी जमात
அறிவு மற்றும் ஆன்மீக தரத்தின் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் மீது ஜமாத் நபர்களுக்கு அவர்களை பற்றி எந்த ஒரு தவறான வார்த்தையும் பேசுவதற்கு வாய்ப்பே ஏற்படக்கூடாது. சில இடங்களில் சில ஜமாத் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் முரபிமார்களை பற்றி தவறான வார்த்தைகளை கூறிவிடுகிறார்கள். எங்காவது முரப்பிகள் சீர்திருத்துவதற்காக முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். பிறகு துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதன் ரகசியம் என்ன என்பது பற்றியும் அதன் ஹிக்மத்தையும் கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு அடையாளத்தை காட்ட வந்தார்கள் என்றால் தமது துஆவினால் உலகில் பெரும் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தத்தக்க அடியார்களை உருவாக்குவது அவர்களது வருகையின் ஒரு நோக்கமாக இருந்தது. ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு பார்சி சொற்றொடர், முழு உலகமும் செய்ய முடியாததை ஒரு துஆ செய்ய முடியும். இதனால் அல்லாஹ் எல்லா துஆக்களையும் ஒப்புக்கொண்டு விடுகிறான் என்றும் பொருளில்லை. ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சாஹிப்ஜாதா முபாரக் அஹமது சாஹ் வஃபாத்தானார்கள். மௌலை அப்துல் கரீம் சாஹ் வஃபாத்தானார்கள். சாஹிப்ஜாதா முபாரக் அஹமது சாஹுக்காக ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் மிகவும் துஆ செய்திருந்தார்கள். அதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய அடையாளமாகும். ஏனென்றால் அவரது மரணத்தை குறித்த நேரத்திற்கு முன்பே அன்னார் கூறியிருந்தார்கள். ஒரு விஷயம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாக கூறப்பட்டால் அது ஒரு அடையாளமாக ஆகிவிடுகிறது. அதுவன்றி எல்லா துஆக்களும் ஒப்புக்கொள்ளப்படுவதும் இல்லை, எல்லா துஆக்களும் மறுக்கப்படுவதும் இல்லை. ஆம், துஆவை ஒப்புக்கொள்வதற்கு இறைவன் முடிவு செய்துவிட்டால் அது கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதனை வேறு எவரும் ரத்து செய்ய முடியாது. பிறகு துஆ ஒப்புக்கொள்ளப்படுவது சம்பந்தமாக லாகூரிகளின் ஒரு ஆட்சேபனைக்கு பதிலளித்தவாறு கூறுகின்றார்கள். ஹதரத் முஸ்லிம் ஆவது பற்றி என்ன அடையாளம் நிறைவேறியது என்று இதுபோன்று அவர்கள் ஆட்சேபனைகளை செய்து வந்தார்கள். அப்போது கூறினார்கள், ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறங்கிய இறை அருள் தொடர்வது அவசியமாகும். உங்கள் மூலமாக இது தொடராது என்று கூறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதாவது ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ஆகிய என் மூலமாக இது தொடராது என்று வேண்டுமானால் நீங்கள் கூறலாம். ஆனால் எனக்கு எதிராக அவர்கள் தமது இமாம் அல்லது லீடரை எடுத்து வைக்க வேண்டும். அவர் மூலமாக அந்த அருள்கள் தொடர்கின்றன என்று கூற வேண்டும். இது மிகவும் அவசியமாகும். உண்மையிலேயே வருங்கால விவகாரங்களை குறித்து இறைவன் ஒருவரிடம் வெளிப்படுத்துகிறான் என்றாலோ, அசாதாரணமான முறையில் ஒருவரின் துஆவை கேட்பதாக இருந்தாலோ, அத்தகைய ஒருவரை நாம் ஏற்போம். நாம் தவறிலேயே இருந்தோம் என்பதாக ஆகிவிட்டாலும் கூட ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மை அதன் மூலம் நிரூபணமாகும். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு பங்கம் ஏற்படுகிற வகையில் ஆட்சேபனை செய்யாதீர்கள். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பினான் என்று ஒருபுறம் நம்புகிறீர்கள். அவர்கள் முஜ்திதாக இருந்தார்கள் என்றாலும் சரியே, அவர்கள் உண்மையாளராக இருந்தார்கள் என்று நம்புகிறீர்கள். அவர்களது துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று நம்புகிறீர்கள். அவர்கள் முன்னறிப்பு செய்தார்கள் என்று நம்புகிறீர்கள். முதல் விஷயம், என் பேச்சை கேட்க வேண்டாம். ஆனால் என் முன் ஒரு இமாமை கொண்டு வாருங்கள், ஒரு லீடரை என் முன் எடுத்து வையுங்கள். பிறகு அவரது துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று நிரூபித்து காட்டுங்கள். அவரது துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதாக நிரூபணமாகிவிட்டால் அவரை ஏற்பதில் எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரிதான், நாங்கள் தவறில் இருக்கிறோம் என்று ஏற்கிறோம். ஆனால் அடையாளம் நிறைவேறவில்லை என்று கூறுவீர்கள் என்றால் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையை நீங்கள் ஆட்சேபனை செய்கிறீர்கள். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், இவர்களது நிலையாவது இவர்கள் வாசலையே அடைக்கிறார்கள். எந்த விஷயத்தையும் கேட்கவும் விரும்பவில்லை, சிந்திக்கவும் விரும்பவில்லை. சில சிறு சிறு சம்பவங்கள், உதாரணங்கள்
ஆகியவற்றை ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள். அவற்றில் ஒன்று, ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் ஒரு கூணல் விழுந்தவளின் உதாரணத்தை கூறி வந்தார்கள். அவளது முதுகு கூணல் விழுந்திருந்தது. ஒருவர் அவளிடம், உமது முதுகு சரியாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அல்லது மற்றவருக்கும் கூட கூணல் விழ வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சிலரது இயல்பு பிடிவாதம் உடையதாக இருப்பது போன்று, பொறாமை கொண்டிருப்பது போன்று அவளும் பதில் சொன்னாள், நான் கூணல் விழுந்தவளாக நீண்ட காலம் இருந்து விட்டேன். மக்கள் எனது கூணல் முதுகை பார்த்து சிரிக்கவும் கிண்டல் செய்யவுமாக இருந்தார்கள். எனது கூன் இனி சரியாகாது. அவ்வாறே நான் கிழவியாகவும் ஆகிவிட்டேன். இனி மக்களுக்கு கூணல் விழ வேண்டும். அதனை பார்த்து நான் சிரித்து கிண்டல் செய்ய வேண்டும். இனி அதில்தான் ரசனை ஏற்படும் என்று கூறினாள். இவ்வாறு சிலருக்கு பொறாமை கொண்ட இயல்பு இருக்கிறது. நமது கஷ்டம் விலக வேண்டும் என்று அவர்களுக்கு நோக்கம் இருப்பதில்லை. மாறாக மற்றவர் கஷ்டத்தால் பீடிக்கப்பட வேண்டும் என்று அத்தகையோர் விரும்புகின்றார்கள். அத்தகைய பொறாமைகளில் இருந்து விலகவும் துஆ செய்ய வேண்டும். இத்தகைய பொறாமைக்காரர்களில் நாம் ஒருபோதும் சேர்ந்துவிடக்கூடாது. இத்தகைய பேச்சுகளை பேசுபவர்களிடமும் நாம் ஆகிவிடக்கூடாது. பிறகு ஒரு குருடரை பற்றி கூறுகிறார்கள். ஹதரத் மசீமது அலை இஸ்லாம், ஒரு குருடர் இருந்தார். இரவு வேளையில் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அதனால் ஒரு மனிதருடைய தூக்கம் கெட்டுப்போனது. அம்மனிதர் கூறினார், ஹாஃபிஸ் ஜி தூங்குங்கள். ஹாஃபிஸ் சாப் கூறினார், எங்கள் தூக்கம் எது? அமைதியாக இருப்பதுதான். அதன் பொருள் என்னவென்றால், தூக்கம் என்பது கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பதற்கு பெயராகும். எனது கண்ணோ முதலிலேயே மூடித்தான் இருக்கிறது. பிறகு அமைதியாக இருப்பதுதான். நான் அமைதியாகி விடுகிறேன். மூமினின் நிலையாவது, அவர் யாருக்கும் கஷ்டம் தர காரணமாக இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் கூறுகிறார், எனக்கு முதலிலேயே அவ்வாறு கஷ்டம் தராமல் இருக்கும் வழக்கம் உள்ளவன்தான். உலகம் அவரை அடிக்க விரும்பினால் அவர் கூறுவார், என்னை அடித்துவிட்டு நீங்கள் பெறப்போவது என்ன? நான் தான் முதலிலேயே இறைவனுக்காக மரணித்து விட்டேன். அல்லாஹ் என்ன விரும்புவானோ அதனை செய்ய தயாராகிவிட்டேன். அவனுக்காக எனது உயிரும் அர்ப்பணிக்க தயாராக உள்ளது. உலகம் மரணத்தை பார்த்து பயப்படுகிறது. ஆனால் ஒரு மூமினை உலகம் கொல்ல விரும்பும் பொழுது அவர் பயப்படுவதில்லை. அவர் கூறுகிறார், நான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட அன்றே இறந்து விட்டேன். வித்தியாசம் இவ்வளவுதான். நான் நடமாடுகிற இறந்தவனாக இருக்கிறேன். இப்போது என்னை நீங்கள் பூமிக்கு கீழ்ப்பதைக்கப் போகிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் அதிக வித்தியாசம் ஒன்றுமில்லை. இது உண்மையான மூமினின் சிந்தனையாக இருக்கிறது. பிறகு இன்னொரு உதாரணத்தை அன்னார் தருகிறார்கள். ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் கூறி வந்தார்கள், ஒரு பெண் ஒரு கல்யாணத்தில் கலந்து கொண்டாள். அவள் மிகவும் கருமியாக இருந்தாள். ஆனால் அவளது மருமகள் தாராள மனப்பாங்கு உடையவர்களாக இருந்தாள். மாமியாரும் மருமகளும் இருவரும் ஒரு கல்யாணத்தில் கலந்து கொண்டனர். தாராளமானவள் என்பதன் பொருள் அன்பளிப்பு தருவதில் சற்று தாராளமானவராக இருந்தாள். கருமியான பெண் அந்த கல்யாணத்தில் ₹1 அன்பளிப்பு தந்தாள். ஆனால் அவளது மருமகள் ₹20 அன்பளிப்பு செய்தாள். அவர்கள் திரும்பும் போது கருமி பெண்ணிடம் ஒருவர் கேட்டார், அந்த கல்யாணத்திற்கு எவ்வளவு செலவு செய்தீர்கள்? அதற்கு அப்பெண் சொன்னார், நானும் எனது மருமகளும் சேர்ந்து ₹21 கொடுத்தோம் என்று. இதனை சந்தாவுடன் தொடர்பு படுத்தி அன்னார் கூறுகிறார்கள், ஜமாத்தில் சிலர் மற்றவரை விட அதிகமாக சந்தா தருகின்றார்கள். அந்த சிறப்பான சந்தாக்களை ஒட்டுமொத்த ஜமாத் சந்தாவாக கருதுவதும் இதே போன்றதுதான். அந்த கருமி பெண் நானும் எனது மருமகளும் சேர்ந்து ₹21 தந்தோம் என்று கூறுவதை போன்றதாகும். ஆனால் சில செல்வந்தர்களும் கூட கருமியாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஜமாத் சந்தாவை தமதாக சுட்டி காட்டுகின்றார்கள்.
இந்த உதாரணமும் நம் முன் வருகிறது. हौसले वाली थी जरा। அதில் தம்மையும் சேர்த்து சுட்டி காட்டாவிட்டாலும் கூட எனது ஜமாத்து தான் எல்லோரையும் விட அதிகமாக தருகிறது என்று கூறுகின்றார்கள். அதே வேளையில் அந்த ஜமாத்தில் பெரும்பாலார் ஏழைகளாக இருக்கிறார்கள். वो वापस आई, அந்த அளவுக்கு செல்வந்தர்கள் தருவதில்லை. कंजूस वालों से पूछा, ஒரு முறை விளையாட்டில் சில தவறான செயல்கள் நடந்துவிட்டது. भावज ने மார்க்கம் கருத்தில் கொள்ளப்படவில்லை, இயக்கத்தின் மரபுகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அதனை எச்சரித்தவாறு அன்னார் கூறினார்கள், பாருங்கள், சிரிப்பது மகிழ்வது அனுமதிக்கப்பட்டதுதான், தடுக்கப்படவில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நகைச்சுவையாக பேசினார்கள். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமும் நகைச்சுவையாக பேசினார்கள். ये कहना कि मैंने और நாமும் நகைச்சுவை செய்கிறோம். நாம் நகைச்சுவையாக பேசுவதில்லை என்று கூறவில்லை. लोग நாம் 100 முறை நகைச்சுவையாக பேசுகிறோம். நமது குழந்தைகளிடம், நமது மனைவியிடம், நமது உறவினர்களிடம் செய்கிறோம். ஆனால் எவரையும் தாழ்மைப்படுத்தும் வகையில் அல்ல. जैसे ஒருவரை தாழ்மைப்படுத்தினால், கிண்டல் செய்தால் அத்தகைய கேலி சரியில்லை. कोई चंदा देने वाले थे, ஒருவரை அவமானப்படுத்தும் வார்த்தை வாயிலிருந்து வந்தால் நாம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். और अमीर उसने இதனை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஒருவரை கிண்டல் செய்து அது அவருக்கு மிகவும் தவறாக தெரிந்தால் அல்லது அவரது சுயமரியாதைக்கு பங்கு விளைவிப்பதாக இருந்தால் நம்மிடம் தவறு நிகழ்ந்ததாக கருத வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஆகவே ஒரு விளையாட்டை சான்று காட்டி அன்னார் கூறினார்கள், हंसी और मजाक ஓரிடத்தில் விளையாட்டு நடந்தது. அப்போது இந்த பேச்சு வந்தது. அன்னார் கூறினார்கள், நான் விளையாட்டை தவறாக நினைப்பதில்லை. हज़रत मसीह ने சிரிப்பது விளையாடுவது அனுமதிக்கப்பட்டதே, அனுமதிக்கப்படவில்லை என்று நான் கூறவில்லை. சந்தேகமின்றி சிரியுங்கள், விளையாடுங்கள். ஆனால் விளையாடி விளையாடி, அதாவது விளையாட்டாக இருந்தால் சரி, बीवियों से करते हैं, ஆனால் தந்தையின் தாடியுடன் விளையாடப்பட்டால் அது அனுமதிக்கப்பட்டதில்லை. किसी की तहकीर का रंग हो, அதாவது தந்தையின் கண்ணியத்தை நசுக்கினால் मुतासर हो அதற்கு அனுமதி இல்லை. मजाक இறைவனது அந்தஸ்தை இறைவனுக்கே தாருங்கள். से ऐसा कलमा निकल கால்பந்தின் தகுதியை கால்பந்திற்கு கொடுங்கள். जाता हो, கவியரங்கின் அந்தஸ்தை கவியரங்குக்கு தாருங்கள். முன்னறிவிப்பின் தரத்தை முன்னறிவிப்புக்கு தாருங்கள். சிலர் கேலி கிண்டல் செய்யும் துணியில் முன்னறிவிப்புகளை எடுத்து வைக்கின்றார்கள். உங்களுக்கு கேலி கிண்டல் செய்யும் ஆர்வம் இருக்கும் என்றால் லாகூருக்கு செல்லுங்கள். அங்குள்ள கவியரங்கங்களில் சென்று கலந்து கொள்ளுங்கள். அங்கு கவிதை சொல்பவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கிண்டலாகவும் பேசுகின்றனர். அத்தகைய கவியரங்குகளில் கலந்து கொண்டு உங்கள் ஆர்வத்தை தணியுங்கள். तुम बेशक हंसो और खेलो, வீணான வார்த்தைகளை பேசவும் விளையாடவும் நினைத்தால் खेल खेल में, செல்லுங்கள், கவியரங்கங்களில் சென்று இணைந்து கொள்ளுங்கள். लेकिन अगर லாகூரில் சென்று இதனை நீங்கள் செய்வீர்கள் என்றால், குறிப்பாக காதியான் மக்களுக்கு போதனை செய்தவாறு கூறுகிறார்கள். மேலும் ரப்வா மற்றும் ताला का मुकाम காதியான் போன்ற இடங்களில் தலைமையக அமைப்பின் கீழ் விளையாட்டுகள் நடக்கிறதோ அங்குள்ளவர்களுக்கும் இதில் அறிவுரை இருக்கிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், லாகூரில் சென்று நீங்கள் செய்வீர்கள் என்றால் லாகூர்காரர்கள் அவ்வாறு செய்தனர் என்று கூறுவர், அஹ்மதிகள் அவ்வாறு செய்தனர் என்று கூற மாட்டார்கள். के रंग में पेशगोई அஹ்மதிகள் அவ்வாறு செய்தார்கள் फरमाया, अगर तुम्हें खेल और तुम என்று शौक हो तो लाहौर जाओ, கூற மாட்டார்கள். में जाकर शामिल हो जाओ, ஆனால் இங்கிருந்து அதில் 10 ஒரு பகுதி அளவுக்கு செய்தாலும் அஹ்மதிகள் அவ்வாறு செய்தனர் என்று கூறுவர். எனவே நான் உங்களை तो जाओ दूसरे शहर में जाकर शामिल हो जाओ। கேலி கிண்டலில் இருந்து தடுக்கவில்லை. நான் அவ்வளவே கூறுகிறேன், ஜமாத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் கேலி கிண்டலில் मरकजी तौर पर அளவு மீறாதீர்கள். प्रोग्राम के तहत खेलों का இப்போது உலகில் எல்லா இடத்திலும், காதியான் ரப்பாயில் மட்டுமல்ல, மற்ற எல்லா இடங்களிலும் விளையாட்டுகள் இருக்கின்றன, மற்ற இடங்களிலும் ஏற்பாடுகள் இருக்கின்றன. அங்கு இவ்வாறு நடந்தால் ஜமாத்திற்கு அதனால் அவப்பெயர் ஏற்படுகிறது. अहमदियों ने ऐसा किया। எல்லா இடத்திலும் இவ்விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். मैं ये कहता हूँ कि हंसी में इस ஆகவே நமது ஒவ்வொரு அமலிலும் அதனை வெளிப்படுத்த வேண்டும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, जगहों पे भी கவியரங்கமானாலும் சரி, खेलने होती हैं जमाती तौर நாம் ஜமாத்தின் கண்ணியத்திற்கு பங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது. पर जमात बाज बदनाम होती है, इसलिए हर जगह इन बातों की
நாம் ஜமாத்தின் கண்ணியத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விடுவதற்கு அனுமதிக்க கூடாது. खेल कूद है, ये तफरीह है. அதன் கண்ணியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். हमने எனவே நான் சில கருத்துக்களை போதனைகளை கூறினேன். ஒவ்வொன்றும் தன்னகத்தே ஒரு பாடத்தை கொண்டவை. அவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். बस ये जो चंद बातें मैंने कही हैं, हर नसीहत थी, सबक आमूज़ थी, इन बातों का ख्याल रखना चाहिए. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना. मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु. व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. इबादल्लाह रहमकुमुल्लाह. इन्नल्लाह यामुरु बिल-अद्लि वल-इहसान व ईताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़य य'iज़ुकुम लअल्लकुम तज़क्करून. उज़्कुरुल्लाह यज़्कुरुकुम वदूहु यस्तजिब लकुम वलज़िक्रुल्लाहि अकबर.